ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம் பகுதி 18. சித்த சுத்தி இல்லாமல் வேதங்களின் கருத்துக்களையோ அவை கூறும் கர்மங்களில் பொதிந்து கிடக்கும் இரகசியங்களையோ அறிந்து கொள்ள இயலாது. பலவித யாகங்களின் மூலம் பல தேவர்களை திருப்திப்படுத்த ஸ்ருதிகள் உத்தரவிடுகின்றன. அவற்றின் தேவையை பற்றியோ யாகங்கள், தேவர்கள் இவர்களுடைய ஸ்வரூபம் பற்றியோ ஒரு சாதகன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சித்த சுத்தி வேண்டும். இல்லையென்றால் பல காலம் கர்மயோகத்தை அனுஷ்டித்தாலும் கர்மம் குறைந்து வருவதோ ஞானம் வளர்வதோ நடப்பதில்லை. அது மட்டுமின்றி கர்மமும் அஞ்ஞானமும் பெருகிக்கொண்டே வரும். ஆகையால் தர்மமான முறையில் வாழ்ந்து சித்த சுத்தி பெற்று வேதங்கள் கூறும் கர்மங்களின் ஸ்வரூபத்தையும் உபயோகத்தையும் தெரிந்து கொண்டு கர்மம், அஞ்ஞானம் இவற்றை நசிக்கச் செய்து பக்தியும் ஞானமும் வளர்வதற்காகவே கர்மயோகத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அதே போல பலவித சந்தஸில் உள்ள மந்திரங்களையும் அவற்றின் உபயோகங்களையும் ஆராய்ந்து அறிந்து உபாசித்து பக்தி ஞான வைராகியங்களை சம்பாதிக்க வேண்டும். இதுவே வேதாந்தத்தின் சாமானிய ரூபம். இதன் பின்னர் உத்தவர் தத்துவங்களை பற்றி கேள்வி கேட்டார். தத்துவங்கள் மொத்தம் எத்தனை? 9, 11, 5, 3, 26, 25, 7, 6, 4, 17, 16, 13 என பல கணக்குகளில் தத்துவங்கள் எண்ணப்படுகின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கருதினாலும் எல்லோருமே அறிவாளிகளானதால் எவருடைய கருத்தையும் தவறு என்று கூறுவதற்கில்லை. இருந்தாலும் அனைத்துமே எவ்வாறு சரியாகும் என்று புரியவில்லை. சாஸ்திரங்களோ தத்துவங்களின் எண்ணிக்கை குறித்து தீர்மானமாக எதுவும் கூறவில்லை என்பது புரிகிறது. அதனால் தத்துவங்கள் எவை என்றும் மொத்தம் எத்தனை என்றும் எல்லாம் அறிந்த தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். கருணை கூர்ந்து அதை எடுத்துரைக்க வேண்டும் என உத்தவர் கேட்டுக்கொண்டதும் பகவான் அதை பற்றி கூறத் தொடங்கினார். அறிவுள்ளவர்கள் கூறுவதை தவறு என கூற முடியாது. அதனால் அவர்கள் கூறுவது அனைத்துமே சரிதான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவற்றை காண்கின்றனர் என்பதே உண்மை. ஒரே ஒரு தத்துவத்தை பலரும் பலவிதமாக காண்கின்றனர். ஏகமும் அத்விதீயமுமான பர சைத்தன்யத்திலிருந்து சர்வசக்தி ஸ்வரூபிணியாகிய பிரகிருதியும், பிரகிருத்திலிருந்து மகத் தத்துவமும், அதிலிருந்து அகம் தத்துவமும், அகம் தத்துவத்திலிருந்து முக்குணங்களான சத்வம், ரஜஸ், தமஸ் இவையும் உண்டாயின. முக்குணங்களின் ஏற்றத்தாழ்வினால் அவற்றிற்கு காரணமான அகம் தத்துவத்திற்கு 3 ஸ்வரூபங்கள் உண்டாயின. சத்வகுண அகங்காரம், ரஜோகுண அகங்காரம், தமோகுண அகங்காரம் என்று. சத்வகுண அகங்காரம் மாயை அல்லது பிரகிருதியின் தூய ஸ்வரூபம் என்றும், ரஜோ தமோகுண அகங்காரங்கள் தூய்மை குறைவானவை என்றும் கூறப்படுகிறது. அதனால் சத்வகுண அகங்காரத்தை வித்யை என்றும் ரஜோ தமோகுண அகங்காரங்களை அவித்யை என்றும் கூறுவார்கள். வித்யா என்னும் உபாதியுடன் கூடிய சைத்தன்யமே ஈஸ்வரன். அவித்யா உபாதிகளோடு உள்ள ஜீவனின் ஆசையும் ஈஸ்வர சாநித்தியத்தின் பலனாகவும் வித்யா சக்தியான சத்வகுண அகங்காரத்திலிருந்து அந்தఃகரணமும், அவித்யா சக்தியாகிய ரஜோகுண அகங்காரத்திலிருந்து 5 ஞானேந்திரியங்களும், அவற்றிலிருந்து 5 பிராணன்களும், பிராண சக்தியிலிருந்து 5 கர்மேந்திரியங்களும் உண்டாயின. தமோகுண அகங்காரத்திலிருந்து 5 விஷய தன்மாத்திரைகளும், அவற்றிலிருந்து பஞ்சமகா பூதங்களும், பூதங்களிலிருந்து சப்தம் முதலிய 5 விஷயங்களும் உண்டாயின. கூறப்பட்ட தத்துவங்களின் சூக்ஷ்ம அம்சங்கள் ஒன்று சேர்ந்த சமஷ்டி ரூபம் ஈஸ்வர ஸ்வரூபமான ஹிரண்ய கர்ப்பன். ஜீவோபாதியான சூக்ஷ்ம சரீரம் தனி மனிதனின் ரூபமாகும். ஸ்தூலமான அம்சங்கள் ஒன்று சேர்ந்த சமஷ்டி ரூபம் ஈஸ்வர உபாதியாகிய விராட். வியஷ்டி ஜீவ உபாதியாகிய ஷரீரம். சமஷ்டியான விராட் ரூபத்தில் அதல விதலங்களாகிய லோகங்கள், அவற்றின் அவயவங்கள், பிருத்திவி முதலான பூதங்கள், தாத்துக்கள், பதார்த்தங்கள், ஜீவராசிகள், அவற்றின் அங்கங்கள் இவை அனைத்தும் அடங்கும். இதுவே தத்துவங்களின் சாமானிய ரூபம். மேற்கூறப்பட்ட தத்துவங்களின் பிரிவுகளில் பலவற்றையும் சிலவற்றையும் மாற்றி மாற்றி ஒவ்வொருவரும் கணக்கிடுவதாலேயே எண்ணிக்கை மாறுவதாக தோன்றினாலும் அவை எல்லாமே சரிதான். அஞ்ஞானிகளுக்கு அது சரியல்ல என்று தோன்றலாம்.
அவர்களும் ஒரு முறை வரிசை வரிசையாக தத்துவங்களை விசாரம் செய்யும் போது எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுபடுவர். தத்துவங்களின் ஸ்வரூபத்தையும் எண்ணிக்கை பற்றியும் பகவானிடம் கேட்டறிந்த உத்தவர் ஆர்வத்துடன் மற்றொரு விளக்கத்தை கேட்டார். ஆத்மாவிலிருந்து வேறுபட்ட குணங்கள் உள்ள பிரகிருதியும் புருஷனும் உண்மையில் ஒன்றா அல்லது இரண்டா? சாஸ்திரங்கள் இவர்களை எப்போதும் பிரித்து கூறுவதே காண்கிறோம் என்றாலும் லக்ஷணங்களை கொண்டு நோக்கும்போது பிரகிருதியில் புருஷனும் புருஷனில் பிரகிருதியும் கூடி சேர்ந்திருப்பது போன்றே தோன்றுகிறது. ஒன்றோடு ஒன்று சேராத பிரகிருதியோ புருஷனோ காண முடியாது என்பதே உண்மை. ஆகவே இவர்கள் ஒன்றா இரண்டா என புரிந்து கொள்ள முடியவில்லை. தங்களிடமிருந்துதானே ஜீவர்களுக்கு ஞானமும் அஞ்ஞானமும் வந்து சேர்கிறது. அதனால் என் சந்தேகத்தை கருணையுடன் நீக்கியருள வேண்டும். பகவானும் அவருக்கு விளக்குகிறார். ஹே உத்தவா, சித்தத்தில் ஏற்படும் மாறுபாடுகளே பேதங்கள் உள்ளதாக தோன்ற காரணம். விகல்பங்கள் அடங்கும் வரை பேத புத்தி பல விதங்களிலும் தோன்றிக்கொண்டுதான் இருக்கும். சில சமயங்களில் சில சரி என்றும் வேறு சில தவறு என்றும் தோன்றும். சரி தவறு என்பதெல்லாம் சித்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளே அன்றி வேறல்ல. விகல்பங்கள் அடங்கும் வரை சந்தேகமும் தீரப்போவதில்லை. ஒரு விதத்தில் சந்தேகம் தீர்ந்துவிட்டதாக கருதும் போது அதே சந்தேகம் வேறு ஓர் உருவில் மீண்டும் எழும். விகல்பங்கள் அடங்கி சித்தம் சுத்தமாகும் போது எல்லா நானாத்வ மயக்கங்களும் நீங்கிவிடும். அதுவரை பலவும் உள்ளது என்ற எண்ணம் பலவிதத்தில் உதித்து கொண்டே இருக்கும். இதே போன்ற ஒரு வகையான பேத உணர்வே பிரகிருதி புருஷன் விஷயத்திலும் தோன்றுவது. அத்விதீயமான ஆத்மஸ்வரூபத்திலிருந்து வேறுபட்ட எதுவும் இல்லை என்று கூறும்போது பிரகிருதி புருஷன் என்ற இரண்டு எங்கிருந்து உண்டாகும்? இரண்டற்ற ஸ்வரூபமாகிய ஆத்மாவில்தான் இவ்விரண்டுமே தோன்றுகின்றன. விகல்பங்கள் நீங்கி ஆத்மாவில் சலனம் இல்லாது போனால் துவைத்த பாவம் முழுவதுமாக அடங்கிவிடும். பிரகிருதி புருஷன் என்ற ஸ்வரூபங்களே உண்மையில் சத்தியமில்லை என்னும்போது அவற்றில் எது எதில் லயிக்கும் என்ற கேள்வி எழும்ப வழியே இல்லை. பகவானுடைய இந்த பதிலை கேட்ட உத்தவர் தொடர்ந்து மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை எழுப்பினார். ஈஸ்வரனை திரும்பியும் பாராமல் பக்தி ஞானம் வைராக்கியம் என்றால் என்னவென்றே அறியாமல் கர்மத்திலேயே ஆயுள் முழுவதும் ஈடுபடும் மனிதர்கள் தங்கள் புண்ணிய பாப செயல்களை அனுசரித்து ஏற்றத்தாழ்வுள்ள யோனிகளில் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் சம்சாரத்தில் கிடந்து உழல்வதன்றோ கர்மத்தின் நியமம்? அது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதே கேள்வி. அதாவது ஒரு ஜீவன் மரணத்திற்கு பின் என்னவாகிறது? எங்கு செல்கிறது? மீண்டும் பிறக்கிறதா? பிறக்கிறது என்றால் அது எவ்வாறு நிகழ்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டிய சுவையான கேள்விக்கு பகவான் அழகாகவும் அறிவுபூர்வமாகவும் தெளிவாகவும் பதிலுரைத்தார். கர்ம வாசனைகளின் ஒட்டுமொத்த உருவமே மனம். மனதின் 5 அங்கங்களே ஐம்புலன்கள். மனமும் இந்திரியங்களும் ஒன்றே. மனமும் இந்திரியங்களும் ஒன்றாகச் சேர்ந்த சூக்ஷ்ம சரீரமே ஜீவனுடைய முக்கிய உபாதி அல்லது ஜீவனுக்கு ஆதாரமாக இருப்பது. காண்பதும் கேட்பதுமான விஷயங்களை எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பதும் ஆசைப்படுவதும் அடைவதும் மனதின் சுபாவம். கால தேசங்களுக்குள் அடங்கியது மனம் என்பதால் அதனால் கால தேசங்களுக்கு அப்பால் போக முடியாது. அதனால் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் போது அது எந்த கால தேசத்துடன் தொடர்பு கொண்டதோ அந்த காலத்திற்கும் தேசத்திற்கும் மனம் சென்றுவிடும். மனதின் போக்கை கட்டுப்படுத்த முடியாத ஜீவன் மனதின் ஆணைக்கு உட்பட்டும் தனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனதுடன் சேர்ந்து போக வேண்டி வரும். தனது வீட்டில் படுத்து உறங்கும் ஒருவன் வெகு தூரத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் என்றோ நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைப்பதாகவோ அல்லது ஸ்வப்னத்தில் காண்பதாகவோ வைத்துக்கொள்வோம். அப்போது ஜீவன் நிகழ்காலத்தை விட்டு மறந்து வேறொரு காலம் தேசம் இவற்றுக்கு மனதோடு சென்றுதான் மேற்கூறிய விஷயத்தை அனுபவிக்கிறது. இது சகஜமான விழிப்பு நிலை. சொப்ன நிலையில் நடப்பதும் இதுதான். ஒரு விஷயத்தை பற்றி ஒருவன் மனதில் கோட்டை கட்டும் போது, அதாவது கற்பனை செய்யும் போது, அந்த கற்பனைக்கு ஆதாரமாக எந்த காலமும் தேசமும் உள்ளதோ அங்கு ஜீவன் மனதோடு சென்று நிலைத்து விடுகிறது. ஏதாவது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் போது தன் முன்னால் வந்த ஆளை பாராமல் இருப்பதும் பக்கத்தில் கேட்கும் ஒலியை கேளாதிருப்பதும் இதனால்தான். நிகழ்காலத்தில் ஜீவன் நிற்கவில்லை என்று வரும்போது அந்த காலத்தில் நிகழும் விஷயங்களை அறிந்து கொள்ளாதது குற்றமாகாது அன்றோ? அப்போது ஒரு சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஜீவன்
பல கால தேசங்களுக்கும் ஷரீரத்தின் தொடர்பின்றியே மாறி மாறி சென்று பல அனுபவங்களையும் விஷயங்களையும் இஷ்டமானவைகளையும் விருப்பம் இல்லாதவைகளையும் மாறி மாறி அனுபவிக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.